துப்புரவு தொழிலாளியை வந்து ஒப்பந்தம் கொடுக்கறதே வேலையா வச்சிருக்கீங்க. கேட்டா நாங்க சோறு போடுறோம், நாங்க வந்து புரத சத்து கொடுக்குறோம். நீங்க என்ன சத்துணவு கூடமா நடத்துறீங்க? யாருக்கு சத்துணவு நடத்துறீங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்கன்னா எல்லாம் பால்வாடிக்கு போறவங்களா? துப்புரவு தொழிலாளி. ஆணையர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, சென்னைக்கு சமூக நீதி பேசி ஒரு நல்ல மேயரை கொடுக்க தவறிட்டாங்க. நான் பார்த்த நல்ல மேயர்கள்ல ஸ்டாலின் இருக்காரு, சைதை துரைசாமி இருக்காரு, மா சுப்பிரமணியன் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஒரு தோரணையான ஆளு, ஒரு கம்பீரமான ஆளு, அரசியல் முடிவுகளோ மக்கள் பிரச்சனையோ கலந்தாய்வு பண்ணக்கூடிய ஒரு மேயரை கொடுனா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு விடுதலை, நாங்கள் பட்டியலினத்துலன்னு சொல்லிட்டு மேயர் பிரியாவை வந்து போட்டு, அவங்க மேடம் வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு போகிறது வர்றது இப்படி தான் போகுது. அது மீம்ஸா ரீல்ஸா வருது. எனக்கு அதை பார்க்கும்போது நான் வந்து சென்னை மாநகராட்சி 15 வருஷம் கவர் பண்ண ஒரு ரிப்போர்ட்ரு. மேயரோட அந்தஸ்து என்ன, தோரணம் என்னன்றது தெரியும். வெளியூர்லேருந்து நாளைக்கு ஆஸ்திரேலியாலையோ அமெரிக்காலேருந்து லண்டன் மேயர் வராப்புல, ஆஸ்திரேலியா அதிபர் வரனா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஆஃபீஸர் மேயர் தான் போய் ரிசீவ் பண்ணும். சர்வதேச அளவில் பேர் எடுத்திருக்கணும் சென்னையோ மெட்ராசப்பட்டினமோ நீங்கள் எப்படி வச்சாலும் சரி. வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து இது தலைநகர். இந்த தலைநகரில் இன்னைக்கு இவ்வளோ போராட்டம் நடக்குது. குறைந்தபட்ச துப்புரவு தொழிலாளி பிரச்சனை கூட தீர்க்க முடியல. 6 மாசமா என்ன போயிட்டு இருக்குது. அதுல கடைசி ஒரு 100 நாள் 3 மாசம் பார்த்தீங்கன்னா போராட்டம். ஏன் சார் உட்காந்து பேச மாட்டேன்றாங்க? அழைத்து கூட அவங்க கிட்ட, இந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட உங்க பிரச்சனை என்ன, காத்துருங்க, நாங்க செய்யறோம், இவ்வளவு நாட்கள் டைம் கொடுங்க அப்படின்னு கூட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம்ல. அதை கூட ஏன் செய்ய முடியாம அவங்க அதை வந்து மீண்டும் மீண்டும் அது போராட்ட வடிவே மாறுகிறது மீண்டும்? கான்ட்ராக்ட் தான் சார். நீங்க ஓப்பனா ஒரு வாரத்துல கான்ட்ராக்டரோட நமக்கு இது கிடையாது, ஒப்பந்தம் இல்ல சார். அவங்க பணிக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பணியோட வலி எவ்வளவு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பணியினுடைய வலி வேதனை எனக்கு புரியுது. வெள்ளக்காரன் பீரியட் சிஎம்க்கு தெரியணுமே, அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியணும். போறது கிடையாது. சிஎம்க்கு இந்த உண்மைகள் போறது கிடையாது. ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நான் மற்றவர்கள் போல சும்மா வந்து எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேசுறது கிடையாது, பத்திரிகையாளர் கிடையாது. நான் ஆட்சிக்கு கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இது தொடருமேனா ஆட்சிக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதை. ஒவ்வொருத்தரும் பெருகிறவங்க ஊடு ஊடா போய் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கவுன்சிலரோ நீங்க வச்சுக்கிற மாவட்ட செயலரோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி வராரு, ஒரு 2 நாள் உங்ககிட்ட வந்துட்டு பேசுறாரு, கண் கலங்குறாரு, உங்க மனசாட்சி உறுத்துமா உறுத்தாங்க? நிச்சயம். அப்புறம் துப்புரவு தொழிலாளி தூய்மை பண்ணி தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து அதிமுகவோ இல்லை தாவேக்கானுடைய விஜய் அவர்களோ யாருமே இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது. அவங்க அதை எடுத்துக்கிறதும் தயாரா இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஆனா நிதர்சனமான ஒண்ணு, தமிழகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சென்னையில இருக்கிற துப்புரவு தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு நல்லது நடக்குன்னா, திண்டுக்கல் மாநகராட்சியில வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல வந்து கோவில்பட்டி நகராட்சியில இருக்கிற அந்த துப்புரவு தொழிலாளி அதை பார்ப்பாங்கல்ல.